ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹவு டு ரிப்பேர். அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் மட்டும் போடுறோம். அந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வீடியோக்கள் தொடர்ந்து வரும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு கனெக்ஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நான் அதில் ரிப்ளை கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி ஒயரிங் டயக்ராம் மாதிரி எனக்கு ஒரு வீடியோஸ் போடுங்க மெட்டீரியல் டீட்டெயிலோட அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ சின்னதாக மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் இதில் கிடைக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் டாட்னு குத்துவாங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் பாக்ஸ் ஒரு வீட்டுக்கு லைன் கொடுக்கறதுக்கு என்னென்ன அமைப்பு தேவைன்றதா அதாவது என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதா பார்க்க போகிறோம். மெட்டீரியல் ப்ளஸ் வயரிங் கனெக்ஷனோட பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய அதனுடைய ஃப்ரண்ட் இதுதான். அது வாங்க இப்போ நம்ம மெட்டீரியலை பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒயரு 780 720 அது மாதிரி வரும். அதை பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அண்ட் 8 ஸ்கொயர். மினிமம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம வீட்டுகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஈபியில் அலவுடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டே கம்பின்னு பார்த்தீங்கன்னா இது காப்பரில் மோஸ்ட்லி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா 14 கேஜி காப்பர் கம்பி. இது 14 கேஜி போடலாம் மினிமம். அப்படி இல்லை இன்னும் நான் திக்காக போடணுன்னா 10 கேஜி போடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறவங்க 10 கேஜி யூஸ் பண்ணால் கொஞ்சம் தொவியாமல் இருக்கும். அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல் கட்டுறதுக்கு 18 கேஜி காப்பர் கம்பி. இது பார்த்தீங்கன்னா 18 கேஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரீல், அதாவது இது பார்த்தீங்கன்னா பிவிசி ரீல். இந்த மாடுலேஷனில் பீங்கா ரீல் வரும். பீங்கா ரீல் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் முன்னாடி போட்டிருக்கேன். வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்ரு, இது அவங்களே வச்சுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியரு. அடுத்து பாருங்கள், இதுவும் ஃபியூஸ் தான். இது இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் சைட்லாம் எப்படின்னு தெரியல, இப்போ நம்ம சைட்லாம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 போல் எம்சிபி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் இதை தான் கேட்டிருந்தேன் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலிகிராமில், எப்படி ப்ரோ வைக்கிறது அந்த எம்சிபி அப்படின்னாரு. இதுதான் பாக்ஸு, 2 போல் எம்சிபி பாக்ஸ். இது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோலேட்டரோ எம்சிபியோ எது வேணால் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இதுதான் இதை பார்த்தீங்கன்னா எம்சிபி 32 ஆம்ஸு. இது எம்சிபி நம்ம சிங்கிள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து பாருங்கள், இது லோடு கேரியர் மெயின் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க சிலர்லாம். இப்போ தமிழ்நாடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மீட்ரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 போல் எம்சிபி பாக்ஸில் இந்த எம்சிபி உள்ளே போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த் நமக்கு மோஸ்ட்லி அவசியம். அடுத்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபி மெயின். இந்த ஆர்சிசிபி மெயினாக தமிழ்நாட்டில் வச்சாகணுன்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. இதை பற்றி நீங்கள் தனியாக வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய செட்டப் மட்டும் பார்த்தலாம். இப்போது இதுதான் ஒரு உட்டன் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த உட்டன் பாக்ஸ் என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 8. அதாவது நம்ம ஒரு ஓப்பனில் வைக்கக்கூடிய ஒரு மீட்டர் பாக்ஸ், ஒரு டெம்பரரி லைன் செய்கிறோம்னா கூட 12க்கு 8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு நம்ம சென்டராக அலைன் பண்ணி வச்சிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஃபியூஸ் கேரியர். ஓகேங்களா, அது கீழே ஒரு ஃபியூஸ் கேரியர். அடுத்து நம்ம வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 மாடல் 2 போல் எம்சிபி பாக்ஸு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஒரு 12க்கு 8 பாக்ஸ் வச்சிடறோம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சுவிட்ச் விருப்பப்பட்டால் மெயின் சுவிட்சு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எம்சிபி பாக்ஸோட நிறுத்திக்கலாம். இல்லை நான் ஆர்சிசிபி போட போனால் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு ஆர்சிசிபியை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பிரேக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபியை தூக்கி இதில் போட்டு வச்சுப்போம் யூஸ் பண்ணுறது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் பார்க்குறாங்க அதிகமாக.
அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒயரிங் டயக்ராம் பார்த்துக்கலாம். ஒரு இபி போஸ்ட் இருக்கும். இபி போஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய லைனிங் பார்க்கலாம். மீட்ரு அண்ட் ஃபியூஸ் கேரியர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஐசோலேட்டரோ இல்லை எம்சிபியோ போட்டு வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த். ஓகேங்களா, இதை தவிர நம்ம வேறு எதுவும் மெயின் போர்டில் வேலை கிடையாது. இப்போ இது ஒயரிங் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வர்றது எல்லாமே ஃபேஸு, அடுத்து பிளாக் கலரில் வர்றது எல்லாமே நியூட்ரல். ஓகேங்களா, நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இது இந்த ஃபேஸு நியூட்ரல்ன்றது வந்து இபி லைன்லேருந்து வரக்கூடிய ஒயர். ஓகேங்களா, அலுமினியம் ஒயரு இந்த இடத்துக்கு வந்துடணும். இதுலேருந்து தான் நமக்கு அவுட்புட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டரில் ஃபஸ்ட் பின் ஃபேஸு, அதேமாரி லாஸ்ட் பின் ஃபேஸ் தான் வரும். பக்கத்துலேயே இருக்கக்கூடியது வந்து நியூட்ரல். ஓகேங்களா, இந்த ஃபேஸை கொண்டாந்து என்ன பண்ணுறோம், ஃபிஷ் கேரியரில் கொடுத்துட்றோம். ஃபிஷ் கேரியரில் ஒரு முனையில் கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள் அதனுடைய இன்னொரு முனையை கொண்டு போய்ட்டு நம்ம எம்சிபி ஐசோலேட்டரோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் கொடுத்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். மீட்டர்லேருந்து டைரெக்டாக அந்த எம்சிபியோ ஐசோலேட்டரோ அதுக்கு வந்து போயிடணும். அடுத்து பாருங்கள் அதுலேருந்து நம்ம ஆர்சிசிபிக்கு அவுட்புட் எடுக்கணும். எம்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்னரில் சப்ளை கொடுக்கணும். ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் டாப்பில் சப்ளை கொடுக்கணும். ஏன்னா அதனுடைய மெக்கானிசம் அதுதான். ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஆர்சிசிபி வீடியோ பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஃபேஸ் வந்து ஃபேஸ் கொடுத்துரும். இது வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கிறோம். அவுட்புட்டாக இப்போது நம்ம வந்து மெட்டீரியலோட லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மெட்டீரியல் லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் ஒயருக்கான மெட்டீரியல் சர்வீஸ் ஒயர் அலுமினியம் 720 ஆர் 4 mm. ஓகேங்களா, 720ன்றது 4 mm, 780ன்றது 6 mm. நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டே கம்பி. இங்கே பாருங்கள், ஸ்டே ஒயரு காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14 kg ஆர் 10 kg யூஸ் பண்ணலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீல், பிவிசி ரீல், பிங்கா ரீல் எது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரீலை கட்டுறதுக்கான காப்பர் கம்பி 18 kg காப்பர் ஒயர். ஓகேங்களா, அடுத்து 12 கட்டு உட்டன் பாக்ஸ். ஓகேங்களா, அடுத்து மீட்ரு பாக்ஸு. அடுத்து வந்து ஃபியூஸ் கேரியர். ஃபியூஸ் கேரியரில் என்னென்ன ஆம்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸு, 32 ஆம்ஸு, 63 ஆம்ஸ். ஓகேங்களா, இதில் மினிமம் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா 32 ஆம்ஸ் தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 போல் எம்சிபி பாக்ஸ். ஓகேங்களா, இது உள்ள எம்சிபியோட இருக்கிற நான் போட்ட வீடியோவில் இமேஜில் நீங்கள் அது எம்சிபி இல்லாமல் இமேஜின் பண்ணி கொண்டு தான் வரும். சிலது வந்து எம்சிபியோட வரும், நம்ம கேட்ட ஆம்ஸோட வாங்கிக்கலாம். அடுத்து மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ், 32 ஆம்ஸ் மினிமம் இதை யூஸ் பண்ணுறது. அதுக்கு மேலே போனீங்கன்னா 3 ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 2 போல் எம்சிபி ஐசோலேட்டர். எம்சிபி இருக்குது, இதில் ஐசோலேட்டரும் இருக்குது. ஐசோலேட்டருக்கும் எம்சிபிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து ட்ரிப்பிங் சிஸ்டம் உடையது. ஐசோலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் ஆஃப் பண்ணுறது மட்டும்தான், சுவிட்சிங் டிவைஸ் மட்டும்தான் அது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 2 போல் ஆர்சிசிபி 40 ஆம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் யூடியூப் மீட்டருக்கான தேவையான மெட்டீரியல். நான் வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்து போகக்கூடாதுன்னு சொல்லி தான். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். தேவையான மெட்டீரியலும் அதுக்கான ஒயரிங் டயக்ராமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து ப்ளம்பிங் வீடியோ வருது, மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.